ஆசிரியர் தான் சொன்னாரே தவிர வாஸ்தவத்தில் அவர் அந்தரங்கத்தில் அவர் நாஸ்திகர் இல்லை. அவரை பற்றி இந்த இடத்துல கொஞ்சம் தப்பா சார்பாக மதம் பேசினாருங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கே தவிர அவர் தான் வசிஷ்டாதிகள்கிட்ட போய் பிரார்த்திக்கக்கூடிய ரிஷிகள்ல ராஜா சீக்கிரமா ஒரு ராஜாவை ஏற்பாடு பண்ணணும்னு பிரார்த்திச்ச ரிஷிகள்ல அவர் ஒருத்தர். அது மாத்திரம் இல்லை, வசிஷ்டருக்கு அடுத்தாப்ப வாமதேவர், வசிஷ்டர் வாமதேவர் இவ ரெண்டு பேரும் பிரம்ம ரிஷிகள். வாமதேவரை பற்றி வேறமே பேசியிருக்கு. இந்த வசிஷ்டர் வாமதேவருக்கு அடுத்தாப்பல ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா ஜாபாலி தான் சொல்லியிருக்கார். வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிகி அத காஷ்யபகா காத்தியாயன ஸ்வேக்யஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினால பட்டாபிஷேக கட்டத்தில் இந்த ஜாபாலிக்கு அவர் கையில் ஒரு குடத்தை ஜலத்தை கொடுத்து பகவானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சதுனாக்க அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும். அதாவது அவர் திருவிக்கிற எப்போது சொல்லுவார், ராமாயணத்திலேயோ பாகவதத்திலேயோ வியாசர் வாக்கால வால்மீகி வாக்கால யாரையாவது ஒருத்தரை பற்றி பேசிவிட்டா அவள் ரொம்ப உயர்ந்தவா. யாராக இருந்தாலும் அவள்கிட்ட நாம குறை பார்க்கப்படாது, குறை சொல்லப்படாது. ஜாபாலி சார்வாக மதம் பேசினார்னு சொல்லி உடனே அவர் குறைய நினைச்சிடக்கூடாது. சுவாமி கண்டனம் பண்ணலாம், நாம கண்டனம் சுவாமி கண்டனம் பண்ண ஜாபாலி கண்டனம் பண்ணல, அந்த ஜாபாலியோட சார்வாக மதத்தை தான் கண்டனம் பண்ண. ரொம்ப சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் இது. யூ மே அப்போஸ் எ பிரின்சிபிள், you should not have an animus towards the person who is professing the principle. Personality வேற பிரின்சிபிள் வேறங்கிறத அந்த டிஸ்டிங்ஷன் ஃபைன் லைன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாதான் துவேஷம் வராமல் இருக்க முடியும். யூ கேன் ஸ்டிக் டு யுவர் பிரின்சிபிள் பட் வித்வுட் எனி ரேங்கர் இன் யுவர் ஹார்ட். அது ரொம்ப முக்கியம். மனசுல துவேஷமே இல்லாமல் இருக்கணும். யாருக்கும் துவேஷம் வராமல் இருக்கணும்னா யூ மஸ்ட் பி ஏபிள் டு செப்பரேட் தி பிரின்சிபிள் ஃப்ரம் தி பர்சனாலிட்டி. அவன் சொல்லக்கூடிய விஷயம் தப்பா இருக்கலாம், தப்பான விஷயத்தை ஒத்துக்கணும் இல்லை, தப்பான விஷயத்தை தப்புன்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்காக அந்த நபர் இடத்துல நமக்கு துவேஷம் வந்துடக்கூடாது. அதை சுவாமி அழகா எடுத்து காட்டியிருக்கார். ஜாபாலி சொல்லக்கூடிய சார்வாக மதத்தை கண்டனம் பண்ணி சத்தியம் இல்லே தர்மம் இல்லைன்னு சொல்றாளே, சத்தியம் தான் உலகத்துல தெய்வம், சத்தியத்துக்கு மேல ஒரு ஈஸ்வரன் உண்டா? சத்தியமேவேஸ்வரோ லோகே சத்யே பத்மா பிரதிஷ்டிதா சத்தியமூலானி சர்வாணி சத்யான்னாஸ்தி பரம்பதம் தத்தம் இஷ்டம் ஹுதம் சைவ தப்தானி ச தபாம்சி ச வேதாஹ சத்ய பிரதிஷ்டானாஹ தஸ்மாத் சத்யபரோ பவேத். நாம் செய்யக்கூடிய தானங்கள், இவன் பண்ணக்கூடிய யாகங்கள் யஜ்யங்கள் எந்த சத்காரியமா இருந்தாலும் அது சத்தியம் இருந்தால்தான் இதெல்லாம் பலிக்கும். சத்தியம் இல்லைன்னா வேதாக சத்திய பிரதிஷ்டானாக. அதனால சத்தியத்தை நல்லா ரட்சிக்கணும். சத்தியம் இல்லாத ஒருத்தனுக்கு வேதமோ யஜ்யமோ தானமோ எதுவும் பலிக்காம போயிடும். சத்தியத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்து சாதுக்கள்லாம் பயப்படுவாளாம். பாம்பு, நல்ல பாம்பு கண்டு எப்படி பயப்படுவாளோ அப்படி பயப்படுவாள். அது மாத்திரம் இல்லை, சத்தியமில்லாத ஒருத்தன் அவன் பிதர்களுக்கும் தேவர்களுக்கும் எத்தனை கைங்கரியங்கள் பண்ணாலும் உலகம் அவனை கொண்டாடலாம். பாருங்க சார், சொர்ண தட்சிணையா கொடுக்குறார், வெள்ளி சொம்பா கொடுக்குறாருன்னு உலகம் கொண்டாடுவோம். பிதர்களோ தேவர்களோ ஏற்றுக்க மாட்டாள். இவன் கொடுக்கக்கூடியது சத்தியமா வந்த திரவியமா இல்லைன்னா தேவர்களும் ஏற்றுக்க மாட்டாள், பிதர்களும் ஏற்றுக்க மாட்டாள். இப்படி நான் பெரியவாழ்கிட்ட கேட்டிருக்கேங்கிறாள் சுவாமி. சொந்த அபிப்பிராயம்னு சொல்லல. அசத்ய சந்தஸ்ய சதஹ சலஸ்ய அஸ்திர சேதசஹ நைவ தேவான பிதரஹ பிரதிச்சந்தி இதி ந ஸ்ருதுः சத்யம் ச தர்மம் ச பராக்கிரமம் ச. சத்தியம் தர்மம் பராக்கிரமம் பூதானுகம்ப எல்லா ஜீவராசிகள்டையும் கருணை, பிரியமா பேசுறது, பிரியமா இருக்கா. த்விஜாதி தேவாதிதி பூஜனஞ்ச, வேத வித்துகளையும் அதிதிகளையும் தேவர்களையும் பூஜிக்கிறது. இந்த உத்தம குணங்களை எல்லாம் புண்ணியலோகத்துக்கு படிக்கட்டாட்டமா சொல்லிருக்க. சத்தியம் ச தர்மம் ச பராக்கிரமம் ச பூதானுகம்பம் பிரியவாதிதாஞ்ச த்விஜாதி தேவாதிதி பூஜனஞ்ச பந்தானமாவு திருதசஸ்ய சந்தஹ. இங்க இப்படி பேசலாமா? எங்க அப்பாவோட இருந்துட்டு நீங்க இப்படி பேசலாமா? உடனே ஜாபாலி ஆடி போயிட்டார். சுவாமி இவ்வளவு ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணுவார்னு நினைக்கல. அவர் சொன்னார், வாஸ்தவத்தை நாஸ்திகன் இல்லை, நான் ஆஸ்திகனான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. காத்து எந்த பக்கம் வீசுறதோ அந்த பக்கம் நான் திரும்பிப்பேன். அந்த சமயத்தில் இருந்தாப்புல நாஸ்திகோகம் நாஸ்திகானாம் வசனம் பிரவீம்யகம் நாஸ்திகோகம் நாஸ்திகா சமீக்ஷ காலம் புனராஸ்திகோபகம் பவேய காலே புனரேவ நாஸ்திகா. அப்படி அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி சொல்லிவிட்டார். உடனே வசிஷ்டர் எழுந்திருந்த
ஜாபாலிக்கு தெரியும் தர்மம் என்னன்னு தெரியும். ஒன்று மனசை மாற்றி ஊருக்கு காய்ச்சல் படுத்துக்கு இப்படி சொன்னாலாவது ஒரு வியூங்கிறதுக்காக சொன்னாலே தவிர அவர் வாஸ்தவத்தை நாஸ்திகள் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேள்வி ஆரம்பிச்சார் வசிஷ்டர். அடுத்தரும் சூரிய வம்சத்தை முழுக்க பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு ராமன் பரியந்தம் அந்த 40 தலைமுறையும் மறுபடியும் கீர்த்தனம் பண்ற. பாலகாண்டத்தில் கன்னியாவரண காலத்தில் ஏற்கனவே மிथिला நகரத்தில் சொல்லியிருக்க. அதை திருப்பி இங்கே எடுத்து சொல்ற. அங்க சொன்ன தாத்பரியம் வேற, இங்க சொன்ன தாத்பரியம் வேற. இங்க சொல்றது மூத்த பிள்ளைக்கு மாத்திரம்தான் முடிச்சுட்டிக்கக்கூடிய மரபு. இப்படி ரொம்ப நாளா அனாதிகாலமா வந்திருக்கக்கூடிய பரம்பராகதமான தர்மத்தை நீ மீறப்படாது ராமா அப்படின்னாள் வசிஷ்டர். அது மாத்திரம் இல்லை, ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா பிறந்தவனுக்கு 3 பேர் பகுமானத்துக்கு கௌரவத்துக்கு உரியவர்களா இருக்காள். புருஷஸ்யே கஜாதஸ்ய பவந்தி குரவஸ்த்ரயः ஆச்சார்யஸ்சைவ காகுஸ்தா பிதா மாதா ச ராகவः. ஆச்சார்யஸ்சைவ காகுஸ்தா பிதா மாதா ச ராகவः. ஆச்சாரியன் பிதா மாதா 3 பேரும் கௌரவத்துக்கு உரியவர்கள். ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நான் சொல்றேன் திரும்பி வரணும் அப்படின்னா சுவாமி சொன்னாலா, நீங்க சூரிய வம்சத்துல மரபை சொன்னேன், அதே சூரிய வம்சத்துல இன்னொரு மரபு உண்டு, அந்த மரபை கன்வீனியன்ட்டா மறந்துட்டே. நீங்க ரொம்ப பெரியவா, உங்களுக்கு நான் சொல்லப்படாது, இருந்தாலும் நீங்க அந்த தர்மத்திலேருந்து மறந்த மாதிரி சொல்றேன். இந்த சூரிய வம்சத்துல பித்ருவாக்கியத்தை மீறி நடந்த ஒரு பிள்ளை கிடையாது, அந்த மரபை நான் காப்பாற்ற வேண்டாமா? அது மாத்திரம் இல்லை, நீங்க சொன்னது வாஸ்தவம். ஆச்சாரியன் பிதா மாதா 3 பேரும் மரியாதைக்கு உரியவர்கள். ஆனா நீங்க சொன்ன கிரமத்துல இல்ல. மாதா பிதா அப்புறம் தான் குருன்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆச்சாரியனுக்கு முதல் ஸ்தானம் சொல்லல. மாதா பிதா அப்புறம் தான் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். நீங்க ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நீங்கள் என்ன இவ்வளவு தூரம் நான் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்து நான் திரும்பி ஊருக்கு வரணும்னு சொல்றேன். நீங்க சொன்னதுனால திரும்பி அயோத்திக்கு வரலாம்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னாலாம் சுவாமி. இந்த புதுசா இருக்கே ராமாயணம், உங்களுக்கு நாய் எடுத்துன்னு இருக்கா, இவ்வளவு சீக்கிரமா பட்டாபிஷேகம் பண்ணி விடுறதா? அப்படி இல்லை, திரும்பி வரலாம்னு நினைச்சிருக்கேன்னா 14 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தவறி போயிட்டார் தெரிஞ்ச உடனே நான் ஊருக்கு திரும்பியே வரவான்னா பர்மனண்டா வனத்துல இருந்து விடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆச்சாரியனா இருக்கக்கூடிய நீங்க சொல்றதுனால உங்க வாக்குக்கு மதிப்பு கொடுத்து 14 வருஷம் கழிச்சு திரும்பி வரலாம்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா வசிஷ்டர் ஒன்றும் பதிலே சொல்ல முடியல இருக்கு. அதாவது இதுதான் தர்மம்னு ரொம்ப ஸ்பஷ்டமா பகவான் எடுத்து காட்டுற போது யார் அதுக்கு பதில் சொல்ல முடியும்? பகவான் உடனே அடுத்தாப்புல இவா 2 பேரும் ஜாபாலி வசிஷ்டர் பேசுறோம், நம்ம வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான் பரதம். அடுத்தாப்புல சாரதியை கூப்பிட்டார். இகமே ஸ்தண்டிலே சீக்கிரம் குஷானஸ்தரசாரதே ஆரியம் பிரத்யுபவேக்ஷ்யாமி யாவன்மேன பிரசீததி. இங்க தர்மைகள்லாம் பரப்பு, நான் சாப்பிடாமல் தீர்த்தபானம் பண்ணாமல் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அநாகாரோ நிராலோகா தனஹீனோ யதா த்விஜஹ சேஷ்யே புரஸ்தாச்சாலயாம் யாவன் மாம் பிரதியாஸ்யதி. அண்ணா மனசு மாறி திரும்பி வரேன்னு சொல்ற மட்டும் தீர்த்தபானம் பண்ண போறது இல்லை, சாப்பிட போறது இல்லை, நான் இங்கேயே சத்தியாகிரகம் பண்ண போறேன்னு விட்டாள். தர்மிய பரப்புன்னு விட்டாள். சுவாமி உடனே சொன்னாள், எழுந்துரு, இந்த கடுமையான வருத்தத்தை விட்டுட்டு எழுந்துரு. சத்தியாகிரகம் பண்ணுறதுக்கு உனக்கு எனக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கல. பிராமணனா இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய சிரமம் வந்துடுத்து. அந்த சிரமத்தை போக்கிக்கிறதுக்கு அவனுக்கு வேற எந்த விதமான உபாயம் இல்லைன்னா தன்னுடைய ஆத்மசக்தியை உபயோகப்படுத்திக்கிறது பிராமணனுக்கு மாத்திரம்தான் சொல்லிருக்க. பிராமணோகி ஏகபார்ஷ்வேன நரான் ரோத்தும் ஜிகார்கதி நது மூர்தாபிஷிக்தானாம் விதிகி பிரத்யுபவேஷனே. க்ஷத்திரியன் தனக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்ததுன்னா தன்னுடைய தோல் வலிமையால சால்வ் பண்ணிக்கணுமே தவிர நான் உபவாசம் இருக்கேன்னு க்ஷத்திரியன் சொல்லப்படாது. பிராமணன் போய் நான் அவன்கிட்ட அடிச்சு நான் ஜெயிச்சுன்னு வரேன்னு சொல்லப்படாது. பிராமணன் உபவாசம் இருக்கணும், தபஸ் பண்ணணும், பகவான் காத்து பண்ணு பேசாமல் இருக்கணும். க்ஷத்திரியனுக்கு அந்த சிரமம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே தர்மம் இல்லை. க்ஷத்திரியனா இருக்கக்கூடியவன் அவன் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுன்னு வரணுமே தவிர நான் உபவாசம் இருக்கேன் பேசாமல் நான் காயத்ரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லப்படாது. க்ஷத்திரியனா இருக்கக்கூடியவனுக்கு அது தர்மம் இல்லை. இது உனக்கு எனக்கு இந்த தர்மம் இல்லை. இது மாதிரி சத்தியாகிரகம் பண்ணதுக்கு இடம் கொடுக்க. சத்தியாகிரகத்தை ஏதோ காந்தி கண்டுபிடிச்சாருன்னு உலகம் நினைச்சிட்டு இருக்கு. ராமாயண காலத்து வால்மீகி வாக்கால சொல்லிருக்க, இந்த கடுமையான வருத்தத்தை விட்டுட்டு எழுந்துரு. உத்திஷ்ட நரசார்தூலா ஹித்வைத தாருணம் விரதம். தர்மத்துக்கு விரோதமா ஸ்வதர்மத்துக்கு விரோதமா சத்தியாகிரகம் பண்ணேன்னு ஆரம்பிச்சானோ பரதன், அதுக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணிக்கணும். அதனாலதான் மாஞ்சஸ்பிருஷ ததோதகம், என்னையும் தொட்டுட்டு தீர்த்தத்தையும் தொடுமுக்க. பல வருஷம் முன்னாடி
78லேருந்து 84 அந்த 6 வருஷம் மகாபிரிவா தமிழ்நாட்டு எல்லையில் இல்லாமல் கர்நாடகத்திலையும் ஆந்திரத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் சஞ்சாரம் பண்ணின சமயத்தில் பெரியவா பண்ற ஆராதனை குரு ஆராதனை வந்தது. அப்ப எங்கிட்ட கைங்கரியம் இருக்கக்கூடிய ஒருத்தரைய நீ பிராமணனா இரு அப்படின்னு விட்டா. அவர் நிலவரத்து போயிட்டார். எனக்கு ஒன்றும் தெரியாது, சாஸ்திரம்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு யோகியதையே இல்லையா, இந்த மாதிரி நியமம் பிராமணான உட்காரதுக்கு எனக்கு யோகியதை இல்லையா, நீ சிக்க வச்சுருக்கணும் கேட்டா பெரியவா. சிக்க இல்லைன்னா பெரியவாள்கிட்ட கிட்டக்கு நெருங்கவே முடியாது. மகாபெரியவாள்கிட்ட இருக்கு இருக்காத சன்னியானம் விடாமல் பண்ணிட்டு இருக்கேனோ, பூனல் போட்டத்துலேயே பண்ணிட்டு இருக்கேனோ பண்ணிட்டு இருக்கேன்னா அது போகிறோம். உனக்கு இன்னும் ஏதாவது குறைய இருந்தா என்ன தொடு அப்படின்னு நான் பெரியவா. உனக்கு சகல பாவமும் போயிடுது, போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு வந்து உட்காந்துடும், மடி பண்ணிட்டு வந்து உட்காந்துடும், பிராமணாலாம் உட்காந்துடும் விட்டா. இதை இந்த சம்பவத்தை திருவிழிக்கேணி பெரியவாள்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து சொன்னா, இது மாதிரி பெரியவா சொன்னான்னு. அவள் உடனே சுவாமி ராமன் காட்டின மார்க்கம் அப்படின்னு அயோத்தியா காலத்துல இந்த ஸ்லோகத்தை மாம்சஸ்பிருஷதோதகம் என்னை தொட்டுடும் சகல பாபங்களும் இப்ப தர்மத்துக்கு விரோதமா சத்தியாகிரகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு அந்த பாபம் விலகி போயிடுச்சு அப்படின்னு விட்டேன். அடுத்தாப்புல என்ன பண்ணால் பரதன் இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிச்சான். ஜனங்கள் அவ்வளவு பேரும் ஆசைப்படுறாரு, அவன் ஆசையை நீங்க புறக்கணிக்கலாமான்னு கேட்ட. ஜனங்கள் ஆசைப்பட்ட அவ சொல்லட்டுமே, நீ இருக்கா அவளுக்கா வக்காலத்து வாங்கி பேசுவானே. ஜனங்கள் யாருமே பேசல. பகவான்கிட்ட நேரடியா பேசுறதுக்கு எல்லாருக்கும் தயக்கமா இருக்கு, பயமா இருக்கு, பேசாம இருக்க. அடுத்தாப்புல இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிச்சான் பரதம். லாஜிக்ல கலசின்னு சொல்லுவா, தனக்கு சௌரியமா அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டான். நம்ம அப்பா என்ன வரம் கொடுத்தார், ஒரு பிள்ளைக்கு காடு ஒரு பிள்ளைக்கு நாடு அப்படிதானே கொடுத்தார். ஒரு பிள்ளைக்கு காடு ஒரு பிள்ளைக்கு நாடுன்னு கொடுக்கல தசரதர். ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் ஆட்சி புரியணும், ஸ்பெசிபிக்கா தான் கொடுத்தார். அந்த ஸ்பெசிபிக்க தனக்கு சௌரியமா ஜெனரலைஸ் பண்ணி அவசியம் வனவாசத்தை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னா உபதியால அனுஷ்டிக்கலாம். நான் உங்களுக்கு பதிலா நான் காட்டுல இருக்கேன் 14 வருஷம், எனக்கு பதிலா நீங்க ஆட்சி புரியுங்க அப்படின்னு. எது அவசியம் துவஸ்தவ்யம் வனே வருஷ சதுர்தசா, நானே காட்டுல போய் அகமேவ நிவசியாமி வனே வருஷானி சதுர்தசான்னு விட்டேன். சுவாமி சொன்னால் சிரிச்சாலும் உபதினா எதுல உபதியை கையாளுறது எந்த கையாளப்படாதுன்னு விவஸ்தை வேண்டாமா. கம்பெனி ஜெனரல் பாடி மீட்டிங்னா ப்ராக்சியில் ஓட்டு போடலாம். ஏதோ காலேஜில் பின்னாடி பெஞ்சில் உட்காந்துன்னு வராத பையனுக்காக பிரசன்சார்னு சொல்லுவான். அது சரியில்லை ஆனால் அப்படி சொல்லுவோம். ப்ராக்சியில் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவோம். ப்ராக்சியில் சாப்பிட எனக்கு பசியா இருக்கு, நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. வேற ஒருத்தர் சாப்பிட்டா உன் பசி அருமா, வேற ஒருத்தர் தூங்கினா உன்னுடைய கலப்பா அருமா. சில விஷயங்கள் பிராக்சியில் அனுஷ்டிக்க முடியாது. உபதினா பிராக்சி. ரொம்ப அருவருப்பை கொடுக்கக்கூடிய விஷயம். உலகம் முழுக்க ஒன்னு என்ன 2 பேரும் பார்த்து பரிகாசம் பண்ணும். ஒருபடி மேல போயிட்டார். யுக்த முக்தம் கைகேயா பித்ராமே சுகிருதம் கிருதம். கைகை சரியாதான் சொல்லியிருக்கா, ஒன்னும் தப்பா சொல்லல. அப்பா ரொம்ப பெரிய புண்ணியமான காரியம் தான் செஞ்சிருக்கா, அதுல குறை பார்க்காத. ரிணாத்து மோச்சய ராஜானும் மத்ருதே பரத பிரபுன்னு ஏற்கனவே பிரார்த்திச்சிருக்கார். அப்பா ஒரு கடன் போட்டுவிட்டார், வாக்க கொடுத்ததுனால கடன் போட்டுவிட்டார். அந்த கடன்லேருந்து அவரை விடுவிக்கணும்னா நான் அனுஷ்டிக்க வேண்டிய வனவாசத்தை நான் அனுஷ்டிக்கணும். நீ போய் ராஜ்யபரணம் பண்ணக்கூடிய பொறுப்பை ஏற்று உன்னுடைய பொறுப்பை நீ நிர்வாகம் பண்ணும். நாம 2 பேரும் ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸ் நாம சரியா அனுஷ்டிச்சாதான் அப்பா கொடுத்த வாக்கால் அவருக்கு ஏற்பட்ட கடன் அப்பதான் நிவர்த்தி பண்ணதாக ஆகும். ரிணாத்து கடன் போட்டுவிட்டார். அந்த கடன்லேருந்து நீ என்னுடைய பாட்டுக்கு நான் காட்டுல இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ என்ன செய்யணுமோ அது செய்யணும். ரிணாத்து மோச்சகராஜானம். நீ உனக்கு இந்த விஷயத்துல கன்விக்ஷன் வரதோ இல்லையோ, தசரதர் பண்ணது சரியா இல்லையான்னு உனக்கு கன்விக்ஷன் வராம இருக்கலாம். நான் அதை பத்தி பேசுறேன். மத்கிருதே பரத பிரபு, எனக்காக கொஞ்சம் செய்யப்படாதா அப்படியெல்லாம் பிரார்த்திச்சிருக்காள் சுவாமி. இப்படி சம்பாஷணம் நடக்கக்கூடிய சமயத்துல தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்தபடியே கேட்டு இருக்க. அவளுக்கு கவலை வந்துருப்பான். பரதன் விழா கொண்டனா இருக்கான். மேல மேல ஒரு வாரத்துக்கு மேல இன்னொரு வாரமா அட்வான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். பரதனுடைய இந்த விடாத ஒரு தீவிரத்தையை பார்த்து சுவாமி போனா போறது இவ்வளவு தூரம் தீவிரமா இருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஈடு கொடுக்கணும்னு சுவாமிக்கு தோணி போய் எந்த ஒரு விரதத்திலையும் முக்கியபட்சம் கவுனபட்சம்னு உண்டு. ஏகாசி முக்கியபட்சம்னா ஒண்ணுமே தீர்த்தம் கூட பானம் பண்ணாம இருக்கிறது முக்கியபட்சம். ஏகாசி உபவாசம்னா சாதத்தவர் பாக்கி எல்லாம் சாப்பிட்டுருக்காமோ. சில பேர் அப்படி கூட இல்லை, நான் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு அது பலகாரம் பண்ணாலே உபவாசம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் அப்படி பார்க்க போனா சில பேருக்கெல்லாம் நிச்சயமே உபவாசம் தான். ஏன்னா ஒரு வேளை சாப்பிடுறது ஒரு வேளை பலகாரம் பண்ணுறது நார்மல் மீல், அது ஒன்றும் குறைச்சல் ஒன்றும் இல்லை, அது போடும். அதுக்கு மேலே ஜெரிக்காது, இந்த வயசுக்கு அதுக்கு மேலே ஜெரிக்காது.
அது உபாசனை. ராத்திரி சாதம் சாப்பிடலையா, அது உபாசனை சொல்லிட்டு இருக்கான். அது அன்னத்தை தவிர பாக்கி ஏதோ சமர்த்தியா டிஃபன் பண்ணா, பொங்கலோ வேற ஏதோ சப்பாத்திக்கு பாட்டி ஏதோ நிறைய அதுக்கு வேணுங்கிற கறிகாரெல்லாம் வச்சுட்டு சைட் டிஷ் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டான். உபவாசம் சொன்னான். கௌணபக்ஷம் அது கடைசி பட்சம். அது மாதிரி 14 வருஷம் வனவாசங்கிறது முக்கிய பட்சம். அதை கௌணபட்சமா ஏதோ 14 நாட்கள் அனுஷ்டிச்சுட்டு சுவாமி திரும்பி அயோத்திக்கு போறதுன்னு கிளம்பி விட்டாங்கன்னா தேவதைகளுடைய காரியம் முடியாது, ராவணவதம் நடக்காது. அதனால அவ குறுக்கிட்டாலாம். தேவர்கள்லாம் என்ன சொன்னான்னா, தசரதனை கொண்டாடினாலாம். இந்த மாதிரி 2 குழந்தைகள் அடைஞ்சாரு தசரதர். அதாவது ராஜ்யம் வேணும், சொத்து வேணும்னு சண்டை போட்டுக்கக்கூடிய குழந்தைகள் உலகத்தில் உண்டு. இந்த அகண்டமான சாம்ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம்னு வாதம் பண்ணக்கூடிய 2 பிள்ளைகள், இப்படி தர்மம் தெரிஞ்ச 2 பிள்ளைகளை அடைஞ்சாரு தசரதர். சதன்யா யஸ்ய புத்ரௌ த்வௌ தர்மஜ்யௌ தர்ம விக்ரமௌ ஸ்ருத்வா வயம் ஹி சம்பாஷா உபாப்யாம் ஸ்பிருகயாமகே. இவா 2 பேருடைய சம்பாஷணத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். 2 பேர் பக்கத்திலையும் நியாயம் இருக்கு, நாங்கள் தீர்ப்பு சொல்றோம்னாலும். இது என்ன தீர்ப்பு? 2 பேர் பக்கத்திலையும் நியாயம் இருக்குன்னு யார் வேணா சொல்லிட்டு போகலாமே. அதுக்கு சட்டம் தெரியணுமா? வேற ஏதாவது காமன் சென்ஸ் கூட வேண்டாம். 2 பேர் பக்கத்திலையும் நியாயம் இருக்குன்னு சொல்றது கிளிப்புள்ள சொல்லிட்டு போயிடும். எதுக்கா இதை சொல்லுவானேன்னா, அதாவது எந்த காலத்துல யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப ராமன் சொல்றதுதான் நியாயம். 14 வருஷம் கழிச்சு வரணும்னு சொல்ற மாதிரி சுவாமி திரும்பி போய் அயோத்தியில் போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். 14 வருஷம் கழிச்சு நான் திரும்பி அயோத்திக்கு வரமாட்டேன்னு சுவாமி சொல்லவும் கூடாது. இப்பவே வரணும்னு பரதம் நிர்பந்தமும் படுத்தப்படாது. அதான் உபாபியாம் ஸ்பிருகயாமகே அப்படின்னு சொன்னார். உடனே சுவாமி தன் தீர்மானத்தை சொன்னார். லக்ஷ்மி சந்திரனை விட்டு விலகினாலும் விலகலாம், ஹிமவான் பனிக்கட்டியை விட்டு விலகினா விலகலாம், சமுத்திரம் தன்னுடைய எல்லையை மீறினாலும் மீறலாம். ஆனா அப்பாவுக்கு கொடுத்த வாக்கிலேன்னு நான் மீற மாட்டேன் வரதா. லக்ஷ்மி சந்திராதபேயாத் வா ஹிமவான் வா ஹிமம் தியஜேத் அதீயாத் சாகரோ வேதா ந பிரதிஜ்ஞாம் அசம்பிது. உங்க அம்மா லோபத்தாலேயோ காமத்தாலேயோ எந்த காரணத்தால வேணா செஞ்சிருக்கட்டும், அதை போய் நீ மனசுல பாராட்டப்படாது. கைகேயி தாயார் இடத்துல ஒரு சத்புத்திரன் தன் தாயார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிதான் பழகணும். காமாத்வாதா தலோபாத்வா மஹாத்ராதுப்யமிதம் கிருதம் நதன் மனசி கர்த்தவ்யம் வர்த்தித்தவ்யஞ்ச மாத்ருவது. பரதம் சொன்னா, நீங்க வரமாட்டேன்னு தீர்மானமா இருந்துட்டா உங்க பிரதிநிதியா வேற யாரையாவது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுங்க ராஜ்யபரணம் பண்ணுறதுக்கு. ஹீன புத்தி குணோபாலகா, நான் புத்தியால குணத்தால ஸ்நானத்தால வயசால எல்லாத்துலையும் சிந்தவம். எனக்கு இந்த பெரிய பொறுப்பு நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி கிடையாது, எனக்கு இந்த பொறுப்பு நிர்வாகம் பண்ண சக்தி கிடையாதுன்னு நீ பரம வினயத்தோடு சொன்னீங்க. இந்த வினயம் இருக்கிறதுனாலேயே உனக்கு தான் யோகிதை இருக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன் சுவாமி. வைனயி கீச்சையா, வினயத்தோடு இருக்கக்கூடிய புத்தி உனக்கு தானா வந்ததுனால உனக்கு தான் யோகிதை இருக்கு அப்படின்னு நான் உட்கார மாட்டேன்னு விட்டாள். அந்த ஒரே ஒரு விஷயம்தான் சுவாமி இவ்வளவு சொல்லியும் பரதன் கேட்கலன்னா இந்த விஷயம் தான் தீர்மானமா இருக்கான். அந்த விஷயத்தை தீர்மானமா இருக்க பாதுகை மேல ஆரோபம் பண்ணி கொடுங்க, பாதுகையோட ராஜ்யம் நடக்கட்டும், நான் போய் அமர மாட்டேன் சிம்மாசனத்துல. அதிரோகார்யபாதாபியாம் பாதுகேமபூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. சர்வலோகங்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் இந்த பாதுகை தான் நிர்வாகம் பண்ண போறதுன்னு சொன்ன உடனே சுவாமியும் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். பரதன் ஒரு சத்தியம் பண்ணாலாம், நீங்க எப்படி நான் என் சத்தியத்திலேருந்து விலக மாட்டேன்னு சத்தியம் பண்ணேளோ அது மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், என் தீர்மானத்தை சொல்றேன். நானும் 14 வருஷம் அயோத்தியில பிரவேசம் பண்ணாமல் நகரத்துக்கு வெளியிலேயே வாசம் பண்ணுவேன். நானும் உங்களை போல மறுபடி திருத்து ஜடை பூண்டு பூமியில படுத்துண்டு ரொம்ப சொல்பமா ஆகாரம் பண்ணிட்டு துறவர தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுடைய திரும்பி வரக்கூடிய பிரத்யாகமனத்துக்காக காத்துட்டு இருப்பேன். 15வது வருஷம் முதல் நாள் சூரியோதயத்தில் உங்க சிரத்தை பார்க்கலனா அக்னியில பிரவேசம் பண்ணுவேன். தவாகமனமாகாங்ஷன் வசன் வை நகராத் பகிகி சதுர்தசே சம்பூர்ணே வருஷேக நிருகுத்தமா நத்ரக்ஷ்யாமி யதி த்வாம் து பிரவேக்ஷ்யாமி குதாசனு. இப்படி தன் தீர்மானத்தை சொல்லி இந்த பாதுகை ரெண்டையும் கிடைக்கிறது பெரிய பாக்கியம்னு சபாதுகே தே பரத பிரதாபவானி ஸ்வலங்கிருதே சம்பரிகிருஹ்ய தர்மவித் பிரதட்சிணம் செய்வ சகார ராகவம் சகார செய்வ உத்தமனாகமூர்தனி.
பாதுகை ரெண்டையும் சிரத்தில் வச்சுட்டு, இது காலடியில் இருக்க வேண்டியது, ஆனால் காலடியில் இருக்கக்கூடியது அடியில் இருக்க வேண்டிய ரட்சை இல்லை, இது முடி மேல இருக்க வேண்டியதுன்னு சொல்லி அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணீராக முடித்தளம் இவை என முறையிற் சூடினார். படித்தளத்து இளங்குரு பரதன் போயினார், பொடித்தளம் இளங்குரு பரதன் போயினார். இப்படி ரெண்டு பாதுகையும் தூக்கி சிரஸ்ல வச்சுட்டு ராஜாக்கள் பவனி வரக்கூடிய யானை மேல வச்சு ராமனை பிரதட்சிணம் பண்ணி வந்து பெரியாவிடை பெற்றுக்கொண்டு சுவாமிகிட்டேருந்து கிளம்புற பரதன். தாயார்கள் 3 பேரையும் அயோத்தியில் கொண்டு போய் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நந்தி கிராமத்தில் வாசம் பண்ணிட்டு சிம்மாசனத்தில் பாதுகையை அமர்த்தி அந்த பாதுகைக்கு நித்தியம் அபிஷேகம் அர்ச்சனம். யாரோ ஒரு சாஸ்திரம் போட்டு நீங்க பண்ணுங்க பாதுகா ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லலை, தானே இருந்து தானே சகல விதமான பூஜையும் தானே பண்ணுறது. 24 மணி நேரம் பாதுகா ஆராதனை, இதுதான் தனக்கு ஜென்மாவில இதுதான் பரமலாபம் அப்படின்னு நினைச்சுட்டு சவால வியஜனம் சத்ரம் தாரயாமாசஸ்வயம் பாதுகேது அபிஷிச்யாத நந்தி கிராமே வசத்ததா சவால வியஜனம் சத்ரம் தாரயாமாசஸ்வயம். பாதுகா ராஜ்யம் பிரவர்த்திக்கும்படியா செய்தார். அதனால்தான் சுவாமி தேசிகன் அந்த பாதுகா சகஸ்திரம்னு ஒரு 1000 ஸ்லோகங்கள் ஒரே நாள் ராத்திரியில் கவனம் பண்ண. இப்போ நுழைகிற போது ஒரு பக்தர் வைஷ்ணவ சம்பிரதாய விஷயம், அந்த பக்தர் நீங்கள் பாதுகா சகஸ்திரம் 10 நிமிஷமாக சொல்லணும் அப்படின்னார். பாதுகா சகஸ்திரம் 10 நாளே சொல்லலாம், அது விஷயம் நிறைய 1000 ஸ்லோகம் தான் இருக்கு. நவாகத்தை நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ தெரியல, நானே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஒரு பிரத்யேகமாக ஒரு பக்தர் வேற கேட்டதுனால இது சுவாமி தேசிகனுக்கு விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்த ஒரு ஆலயத்திலையும் நாம் இருக்கிறதுனால ஒரு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் சொல்றேன். பரதனுக்கு முதல் நமஸ்காரம். 2வது ஸ்லோகத்தில் பாதுகா சகஸ்திரத்தில் 2வது ஸ்லோகம் பரதன் ஒரு மகாத்மா தோணலேனா உலகத்துல பாதுகையுடைய பிரபாவம் தெரிஞ்சிருக்குமா? பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் யதுபக்யமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. பகவானுடைய பாதுகையுடைய பிரபாவம் தெரியறதுக்கு காரணம் பரதன் தானே. அதனால பரதனுக்கு தான் முதல் நமஸ்காரம் உண்டு. இந்த பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்லணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலமும் மையா இருக்கணும், ரைட்டிங் இங்கா இருக்கணும், ஆகாசம் முழுக்க எழுதக்கூடிய காகிதமா இருக்கணும், 1000 முகங்கள் கொண்ட ஆதிசேஷனே வக்தாவா இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு கால் பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்ல முடியுமோ என்னமோ. நிசேஷமம் பரதலம் எதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி எதி சமேத்யமஷி பவித்ரி பக்தா சகஸ்ரவதனஹ புருஷஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகயோः பிரபாவஹ. சுவாமி என்ன பண்ணானா, இந்த பாதுகை எதுக்காக வருதுன்னு கொடுத்துருந்துச்சா அப்படின்னு நிறைய உத்பிரேட்சைகள், நிறைய காரணம்னு சொல்றேன். கவியுடைய கல்பனையில் தோணக்கூடிய அந்த பாவங்களுக்கு உத்பிரேட்சைன்னு சொல்லுவா. அலங்காரத்தில் ரொம்ப வசதி. 15வது வருஷம் முதல் நாள் சூரியோதயத்துக்குள்ள வந்தாகணும், இல்லைன்னா வரதன் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். இந்த 15வது வருஷம் முதல் நாள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது. ரொம்ப நாள் போயிட்டு திரும்பி வரும்போது நாள் பார்த்து வரணுமோ. ஒண்ணுமில்லை, நம்ம மாத்திர ஒரு குழந்தைய பிரசவத்துக்காக புக்க பிறந்தாத்து அழிச்சுன்னு போனா குழந்தை பிறந்த பிறகு 4-5 மாசம் கழிச்சு கொண்டு வரும்போது நாள் பார்த்து தானே கொண்டு வந்து விடுற. அப்படி இருக்கிற போது 14 வருஷம் காட்டுக்கு போயிருக்கக்கூடிய பிரபு நாள் பார்த்து தானே திரும்பி வரணும். ஆனால் நாள் பார்த்து 15வது வருஷம் முதல் நாள் நன்னா இல்லைன்னா ஒரு நாள் கூட எக்ஸ்டென்ஷன், ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை பரவம். அவனும் ஒரே பிடிவாதமா இருக்கான், நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணுறது? நாள் நன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல. சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு கிளம்ப முடியாது வந்து வச்சுக்கோங்க. 6:30 மணி 6:45 வாக்கில் ட்ரெயின். 5 மணிக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. 6 மணிக்கு மேலே கிளம்பினா வண்டி பிடிக்க முடியாது.